வணக்கம். புது புது அர்த்தங்கள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக கிழக்கு பதிப்பகத்தின் பத்ரி சேஷாத்ரி அவர்களும் பத்திரிகையாளர் குமரேசன் அவர்களும் நம்ம அரங்கத்திற்கு வந்திருக்கிறார்கள். வணக்கம். தமிழ்நாட்டில் எரிவாயு குழாய் பதிக்கிற ஒப்பந்தங்களை கெயில் நிறுவனம் திரும்ப பெறுகிறது, ஒப்பந்தங்களை ரத்து செய்கிறதுன்னு இன்றைக்கு ஒரு செய்தி இருக்கு. கொச்சியிலிருந்து பெங்களூர் வரைக்கும் தமிழ்நாட்டில் ஒரு 300 கிலோமீட்டர் வழியாக போகக்கூடிய அந்த திட்டம் கிட்டத்தட்ட கைவிடப்பட்டது அப்படிங்கிற முடிவுக்கு வரலாமா பத்ரி? இல்லை, இது திருப்பி வரும்னு தான் நான் நினைக்கிறேன். இதில் நம்ம இது முழுக்க நெகட்டிவாகவே மார்க்கெட் செய்யப்பட்ட ஒன்று. கெயில் தரப்பிலிருந்து நிறைய பிரச்சனைகள், இது எப்படி மக்களுக்கு இதனால் என்ன பலன், அதற்கு என்ன சரியான ரூட் எடுக்கணும் அப்படிங்கிறத விட்டுட்டு அது ஒரு விவசாயிகளுக்கும் மக்களுக்கும் எதிரானதுங்கிற மாதிரியான ஒரு பிரச்சாரத்தில் அவங்க எந்த விதத்துலேயும் சரியான விதத்தில் அதற்கு பதில் சொல்லாத காரணத்தினால இன்றைக்கு கடுமையான எதிர்ப்பின் காரணமாக இது கைவிடப்படுகிறது. ஆனால் இதனால் தொழிற்சாலைகளுக்கும் பொதுமக்களுக்கும் ஒரு நன்மை இருக்குது அப்படிங்கிறது என்றைக்கு தெரிய வருமோ, என்றைக்கு அவர்கள் மக்களோட கலந்து சரியான ரூட் ஒன்று போடுவாங்களோ, அப்போ இது மீண்டும் திரும்பி வரும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். நெடுஞ்சாலைகள் வழியாக போடுறது அப்படிங்கிற ப்ரொப்போசலை தமிழ்நாடு அரசு ஆதரிச்சது, எதிர்க்கக்கூடிய விவசாயிகளும் ஆதரிச்ச மாதிரி இருந்தாங்க. ஒருவேளை பத்ரி சொல்ற மாதிரி சில காலத்துக்கு பிறகு அது அந்த வழியில போடுவதற்கான புதிய ஒப்பந்தங்களோட நடைமுறைப்படுத்தப்படும்னு எதிர்பார்க்கலாமா? அடிப்படையில் தொழில் வளர்ச்சிக்கான அதுக்கு தேவையான முயற்சிகள் என்பது எப்போவுமே தேவை. தொழில் வளர்ச்சி என்பதுதான் பொருளாதார வளர்ச்சிக்கு, வேலை வாய்ப்புகளுக்கெல்லாம் அடிப்படையாக இருக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிற விழிப்புணர்வு என்பது இயற்கை சமநிலை, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு போன்றவற்றெல்லாம் பலி கொடுத்து விட்டு ஒரு தொழில் வளர்ச்சி என்பதை இனிமேல் யாரும் யோசித்து கூட பார்க்க முடியாது. உலக அளவில் அதற்கான விழிப்புணர்வு என்பது ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. நண்பர் சொன்னதை போல இது குறித்த முழுமையான தகவல்களை மக்களிடம் பகிர்ந்து கொள்வதற்கு ஏன் அந்த நிறுவனம் தயாராக இல்லை? அடிப்படையில் அது ஒரு பொதுத்துறை நிறுவனம், அது ஒரு தனியார் நிறுவனம் கூட இல்லை. கெயில் என்பது ஒரு பொதுத்துறை, அது மக்களும் சொல்ல வேண்டிய கடமை இருக்கிறது. சொல்லப்போனால் இப்படிப்பட்ட திட்டங்கள் தொடங்கும் போதே அந்தந்த பகுதியை சேர்ந்த கிராம சபைகளை கூட்டி கிராம மக்களுடைய கருத்தறிந்து அவருடன் கருத்துக்களை பரிமாறி என்கின்ற ஒரு விரிந்த ஜனநாயக நடைமுறை என்பது தேவை. ஜனநாயகம் என்பது ஏதோ அரசியலுக்கு மட்டுமல்ல, இப்படிப்பட்ட பொருளாதார நடவடிக்கையும் தேவை. அப்படி இல்லாத போதுதான் சில பெரிய நிறுவனங்களுடைய ஆதாயத்திற்காக இப்படிப்பட்ட ஏற்பாடுகளை செய்கிறார்கள், அதற்கு விவசாயிகளை பலி கொடுக்கிறார்கள் என்கின்ற சந்தேகம் வருகிறது. அந்த சந்தேகத்தை போக்குவதற்கு கெயில் இதுவரைக்கும் தவறிவிட்டது என்பதுதான் என்னுடைய கருத்தும் கூட. நிகழ்ச்சியினுடைய இந்த பகுதி புதிய செய்திகளை நமக்கு தரதுக்காக காயத்ரி காத்திருக்கிறாங்க. வணக்கம் காயத்ரி. நன்றி ஜென்ராம். இந்த தருணத்தில் புதிய செய்திகளை பார்க்கலாம். தமிழகம் புதுச்சேரியில் மக்களவை தேர்தலுக்கான பரப்புரை இன்று மாலை 6 மணியுடன் ஓய்கிறது. இறுதிக்கட்ட வாக்கு சேகரிப்பில் அரசியல் தலைவர்கள் மும்முரமாக ஈடுபட்டுள்ளனர். வாக்குப்பதிவிற்கான ஏற்பாடுகள் தயார் நிலையில் இருப்பதாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி தெரிவித்துள்ளார். வாக்குப்பதிவை கண்காணிக்க 1400 பறக்கும் படைகள் அமைக்கப்பட்டிருப்பதாக காவல்துறை தலைமை இயக்குநர் அறிவித்துள்ளார். பாரதிய ஜனதா கூட்டணிக்கு கொள்கை எதுவும் கிடையாது என சென்னை தியாகராய நகரில் நடைபெற்ற தேர்தல் பரப்புரையில் அதிமுக பொதுச் செயலாளரும் முதலமைச்சருமான ஜெயலலிதா குற்றம் சாட்டியுள்ளார். இலங்கை தமிழர் பிரச்சினையில் ஜெயலலிதா நீலி கண்ணீர் வடிப்பதாக கருணாநிதி விமர்சனம் செய்துள்ளார். ஈழத்தமிழர்களை காங்கிரஸ் கைவிட்டு விட்டதாகவும் அவர் குற்றம் சாட்டியிருக்கிறார். தமிழக சட்டப்பேரவை தேர்தலிலும் காங்கிரஸ் தனித்து போட்டியிடும் என்று ராமநாதபுரம் தேர்தல் பரப்புரையில் ராகுல் காந்தி அறிவித்துள்ளார். வெறுக்கத்தக்க வகையில் பேசிய தேர்தல் பரப்புரையில் உரையாற்றியதாக எழுந்த புகாரில் பிரவீன் தொகாடியாவின் பேச்சு குறித்து காவல்துறை விசாரணை நடத்தி வருகின்றனர். திருமணத்தை மறைத்ததாக நரேந்திர மோடி மீது எழுந்துள்ள புகார் தொடர்பாக ஆராய்ந்து வருவதாக தலைமை தேர்தல் ஆணையர் சம்பத் தெரிவித்துள்ளார். ஐபிஎல் கிரிக்கெட் தொடரில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு முதல் வெற்றி கிடைத்துள்ளது. 93 ரன்கள் வித்தியாசத்தில் டெல்லி அணியை வீழ்த்தி சென்னை அணி அபார வெற்றி பெற்றுள்ளது. சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி வீரர் ட்வைன் பிராவோ தோள்பட்டை காயம் காரணமாக ஐபிஎல் 7வது சீசனில் எஞ்சியுள்ள போட்டிகளில் விளையாட முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. இது சென்னை அணிக்கு பின்னடைவு ஏற்பட்டுள்ளதாக கருதப்படுகிறது. ஐபிஎல் சூதாட்ட புகார் குறித்து விசாரிக்க கிரிக்கெட் வாரியத்தால் பரிந்துரை செய்யப்பட்டுள்ள நீதிபதி பட்டேல் மீது சரத்பவார் அதிருப்தி தெரிவித்துள்ளார். அந்த நீதிபதி கிரிக்கெட் வாரிய தற்காலிக தலைவர் ஷிவ்லாப் யாதவின் உறவினர் என வெளியாகி இருக்கும் செய்தியை சரத்பவார் சுட்டிக்காட்டியுள்ளார்.